அன்பிற்குரிய டூரிங் டாக்கீஸ் ரசிகர்களுக்கு வணக்கம். என்ன ஆச்சு சாட் வித் சித்ரா நிகழ்ச்சி? மாதத்துக்கு 2 முறை எங்களையெல்லாம் சந்திக்கிறேன்னு சொன்னீங்களே, ஒரே ஒரு முறை தானே சந்திச்சிங்க. அதுக்கு பின்னால் சந்திக்கவே இல்லையே என்று தொடர்ந்து நீங்கள் வாட்ஸ்அப்பில் கேட்டுக்கிட்டு இருக்கிறத நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். பல வேலைகள் காரணமாக அந்த நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்த முடியல அப்படின்னாலும், எப்போதெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ அப்போதெல்லாம் உங்களை சந்திப்பது அப்படின்னு நான் முடிவு பண்ணியிருக்கேன். சாட் வித் சித்ரா அடுத்த நிகழ்ச்சி வரும் சனிக்கிழமை மாலை 7 மணிக்கு நம்முடைய டூரிங் டாக்கீஸில் இடம்பெற இருக்கிறது. இந்த நிகழ்ச்சியிலே பங்கு கொள்ள விரும்புகின்ற நீங்கள் எல்லாரும் 9853298535 என்ற எண்ணுக்கு வாட்ஸ்அப்பில் உங்களுடைய பெயரை முதல்ல பதிவு பண்ணுங்கள். உங்களுடைய பெயரை நீங்கள் பதிவு பண்ணிங்கன்னா டூரிங் டாக்கீஸ்லேருந்து உங்களுக்கு ஒரு லிங்க் அனுப்பி வைக்கப்படும். அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா 27ஆம் தேதி மாலை நீங்கள் என்னோட உரையாடலாம். உங்களுடைய எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்வதற்கு நான் தயாராக இருக்கேன். கேள்விகளோட நீங்கள் தயாரா? சாய் வித் சித்ரா. அவர் வீடு ரொம்ப டிஸ்டன்ஸ் சித்ராஞ்சலி ஸ்டுடியோலேருந்து. நான் அவரை இங்கே பார்த்தது மாதிரி அங்கே போய் பார்க்கும்போது வேறையாக இருந்தது. நாங்கள் அந்த ஸ்டுடியோவில் உட்காந்துருந்தோம். வாசலில் ஒரு 100 செருப்பு இருக்கும். திலகன் சார் வராரு அப்படின்றது வந்து ஆரம்பத்தில் தெரியல. இவர் வராரு அப்படின்னோடனே கார் வந்துருச்சு, திலகன் சார் கார் வருது அப்படின்னோடனே அந்த மொத்த செருப்பையும் ஒரு 4-5 பேர் வாரிக்கி கொண்டு போய் எங்கே போட்டாங்கன்னு தெரியல சார். வாசலில் கண்டு சாக்கு மாதிரி எல்லா செருப்பையும் அள்ளுறாங்க, அள்ளி கொண்டு போய் எங்கேயோ போட்டாங்க. எல்லா செருப்பையும் போட்டு அந்த ஸ்டுடியோ என்ட்ரன்ஸே வேறு மாதிரி ஆகிடுச்சு. க்ளீனாக இருக்குது. அவர் வந்து பயங்கரமாக இறங்குறாரு. எனக்கு சின்ன பயம் வந்துருச்சு. என்னடா நம்ம ஒரு எலி மாரி ஏறி குதிச்சு விளாண்டுட்டு இருப்போம்ல, பயந்துட்டேன். இந்த பார்த்தோன்னே பயந்து போயிட்டேன் நான். அப்போ டப்பிங்லாம் பேசினார். அவர் கம்பீரமாக பேசுவார்ல, ரொம்ப ரசித்து எடுத்தோம் அதெல்லாம். அது பிறகு அவர் வீட்டுக்கு அழைச்சிட்டு போனார். வீட்டுக்கு போனாக்கா வீடு சிவாஜி சார் வந்து இவரை குட்டுறது மாதிரி ஒரு ஃபோட்டோ, இவர் தலையில் குட்டுறாரு அது அப்படி இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ, அது மட்டுமே அங்கே மாட்டிருக்கு ஹாலில். வேறு எதுவுமே இல்லை, வீட்டில் எதுவுமே இல்லை. வீடெல்லாம் பார்த்துட்டு கேட்டேன் நான், என்ன சார் ஒரே ஒரு ஃபோட்டோ மட்டும் இருக்குது அப்படின்னு. அது ஒன்று தானே இருக்கணும் அப்படின்னாரு. ஒரு நடிகனுக்கு அது ஒன்று தானே இருக்கணும் அப்படின்னார். அந்த அவார்டு அதெல்லாம் வந்து அப்புறம் அவங்க டாக்டர் சொன்னாங்க, அதெல்லாம் அள்ளி குப்பையில் போட்டாச்சு அப்படின்னு. அதெல்லாம் எவ்வளோ அது வைக்க முடியும், அதெல்லாம் கொண்டு போய் போட்டாச்சு. பின்பக்கம் இதில் அதெல்லாம் கொண்டு போய் போட்டாச்சு அப்படின்னாரு. அப்புறம் இந்த பேக் பெயின் ஒரு டாக்டர் வர சொல்லி, அவர் ஃப்ரான்ஸில் இருந்தார், அவர் வந்திருந்தார். அவருடைய டாக்டரும் ஆர்த்தோபெடிக் படித்த டாக்டர் தான். அது வந்து அவர் ஒரு 45 மினிட்ஸில் அந்த வர்மக்கலையும் படிச்சிருக்காரு. அதை கிளியர் பண்ணிட்டார். இன்னவரை எனக்கு பிரச்சனை இல்லை. அப்படியா? திலகன் சாரை என்னால் மறக்கவே முடியாது. பாலா திரைப்படத்தில் நீங்கள் பணியாற்றிய இன்னொரு வித்தியாசமான கலைஞர் ரகுவரன் மாஸ்டர் அப்படின்னு கூப்பிடுவார். பேர் சொல்ல மாட்டார். யாராவது பேர் சொல்லாத மாதிரி. ஏன் இவங்கெல்லாம் அப்படி நேசித்தாங்கன்னே எனக்கு தெரியல சார். ஒரு குடுப்படம் தான். எனக்கு ஆச்சரியமாகவே இருக்கும். இவங்க எல்லாருமே வீட்டுக்கு சாப்பிடுவான்னு கூப்பிட்டே இருந்தார். அது கடைசியில் அவங்க ரோஹிணி ஒரு நாள் பார்க்கும்போது சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு, நீங்கள் வாங்க விஜி ஒரு நாள் வீட்டுக்கு நம்ம சாப்பிட்டுலாம் பேசிட்டு இருக்கலாம் அப்படின்னு மாதிரி அவங்க சொன்னாங்க. ஆனால் என்னால் போக முடியாத போயிடுச்சு. அப்புறம் எல்லாமே அப்படி கடந்து போயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு இந்த டயலாக் பேசாமல் பர்ஃபார்மன்ஸில் கைத்தட்டல் வாங்கின ஒரு வில்லன் நடிகர் ரகுவரன். கிரேட் ஆர்டிஸ்ட். பர்ஃபார்மன்ஸாக எல்லோரும் டயலாக் பேசிட்டு கைத்தட்டல் வாங்கிடுவாங்க. அவர் பர்ஃபார்மராக கைத்தட்டல் வாங்கினார். அந்த படத்தில் சில காட்சிகள்லாம் அப்படி பண்ணார். கொஞ்சம் லேகாக இருக்கிறது மாதிரி இருக்கும். பார்த்தா தியேட்டர்லேயே பயங்கரமாக கிளாப்ஸ் பண்ணாங்க. அவருடைய பாடி லாங்குவேஜ் அந்த மாதிரி இருந்தது. ரகுவரன் சாருடைய அந்த ஒரு எல்லாமே எனக்கு ஒரு வருத்தமாகவே போயிடுச்சு. எல்லாருமே சந்திக்கிறோம், யாரும் ரொம்ப அவரெல்லாம் இருந்திருக்கலாம் இன்னும். உண்மைதான், அதுக்கு வருத்தமான விஷயம்தான். ஒரு இடைவெளிக்கு பின்னால் அழகிய தீய படம் நீங்கள் பணியாற்றுறதுக்கும் வெங்கட் தான் காரணமா? அழகிய தீய வந்து ராதா வந்து இப்போ விவேக வச்சு படம் பண்ணுறதா இருந்தது. அது செம ஸ்பீடு அப்படின்னு அதுக்கு டைட்டில். அதுமாரி ஏதோ ஒன்று சொல்லி விவேக் அப்போ நல்லா பீக்கில் இருந்தார். ஆமாம். அப்போ அவரை வச்சு பண்ணுறது மாதிரி போய் சொல்லி அது கதை டோட்டலாக மாற்றிட்டாங்க போல இருக்கு. மாற்றிட்டு விவேக் தான் கதாநாயகன் மாற்றி அதை எடுக்கலை. நான் ரமணா ராதா மோகன் எல்லாம் ரெகுலராக இதுக்கு வந்துடுவோம், டிரைவனுக்கு வந்து அங்கே உட்காந்துருவோம், ஏதாவது பேசிக்கிட்டே இருக்கிறது. அப்போ இதை பற்றி நின்று போச்சு படம்
அப்படின்னோடனே அப்போ பேசிகிட்டு இருக்கும்போது அப்போ எல்லோரும் உட்காந்து ஒரு முறை பிரகாஷ் ராஜ்கிட்ட அங்கே இதில் ஈசிஆரில் ஒரு இடத்துல உட்காந்து இந்த கதையை இல்லாமல் அங்கே போய்ட்டு திடீர்னு வேறு கதையை சொல்லிட்டாப்புல. அவர் கதை ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னேன். அது வேணான்ற மாரி சொன்னாப்புல. அது பிறகு இந்த கதையை சொன்னோடனே சரி எல்லோரும் சேர்ந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தது. ராதா வந்து நான் நீ தான் டைலாக் எழுதணும் அப்படின்னு சொல்லி ராதா மறுபடி அதை சொல்ல அழகிய தீய ஸ்டார்ட் ஆச்சு. ரொம்ப சிம்பிளான படம் தான் அது. எளிமையாக தான் அதை எடுத்தோம். ரொம்ப சின்ன பட்ஜெட்டில் அந்த படம் வந்து ஒரு மிகப்பெரிய நம்பிக்கையை தந்தது. அந்த படம் பார்த்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சி நிறைய பாராட்டினாங்க. அழகிய தீய படம். அதில் வந்து சும்மா இருந்தவனை கும்பி சுக்கிட்டது மாதிரி படத்தோட ஹீரோ விஜய் அப்படின்னு சொல்லி எல்லாரும் ஆளுக்கு பாராட்டி அந்த படம் ஒரு நல்ல நிஜமாக அந்த படத்தில் நல்ல வசனம் நல்லாயிருக்கும். அதில் வந்து அது என்ன ஆயிடுச்சு, இந்த டைரக்ஷனுங்கிறது ஒரு இது வந்து டக்குன்னு மாறுது. அப்புறம் அந்த இப்போ எம்குரன் சன்னா மகாலட்சுமி ஒரு போர்ஷன் நான் இப்போ எழுதுறதுக்காக போனேன். பேரலாக அப்படியே மாயாவியெல்லாம் வந்து ரொம்ப ஒரு கொண்டாடப்பட்ட படம் தான். பெருசாக கமர்ஷியலாக பெரிய சக்ஸஸ் இல்லைனாலும் தியேட்டரில் கை தட்டிக்கிட்டே இருந்தாங்க. அவ்வளோ ஒரு ஹியூமரான ஒரு படமாக இருந்தது. எப்படி மாயாவி படத்தில் பணியாற்றக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடச்சி? பாலா திடீர்னு எல்லாம் விபத்து மாரி வருவாங்க. வந்து பாலா வந்து ஆக்சுவலாக என்னை வந்து பார்க்க வந்தது வந்து இந்த படத்தை நிறுத்திடலான் இருக்கேன் அப்படின்றது மாதிரி தான் வந்தாப்புல பாலா. கதை செட் ஆகலை, ரொம்ப அட்வான்டேஜ் எடுத்துக்கிட்டது மாரி ஆகிடும். ஏன்னா ஒரு ஹீரோவையும் ஹீரோயினையும் நம்ம வெயிட் பண்ண வச்சு தப்பாகிடும் போல இருக்குது, அவன் பயங்கர டென்ஷனாக இருக்குன்னு சொல்ல வந்தாப்புல. ஒரு வாரம் டைம் எடுத்துப்போம், கொஞ்சம் மேலே வேணாம் வச்சு செகண்ட் ஒப்பீனியனே வேணாம் அப்படின்னாப்புல. உட்லண்ட்ஸில் உட்காந்து பேசினோம், நிறுத்திடுற முடியும். ஆமாம், ஒரே ஒரு வாரம் டைம், ஒரு வாரத்தில் நம்ம முடிவு பண்ணிடலாம் அப்படின்ட்டு சிங்கம்பள்ளியை கூப்பிட்டு என்ன அப்படின்னு கேட்டேன். இதுமாரி தான் சார் பண்ணோம், சரியா இல்லைன்ற மாதிரி அதை சொன்னாப்புல. சரின்னு 3 பேரும் கிளம்பி சீப்ரீஸ் ஹோட்டலுக்கு போனோம். மகாபலிபுரத்துக்கு ஏதோ கதை பிடிக்கலான்ட்டு அங்கே போனோடனே ஏன் நம்ம இந்த ஒரு கைடு வச்சு பண்ணக்கூடாது அப்படின்ட்டு வந்து நான் பாலாட்ட சொன்னேன். அதை வச்சு நம்ம பண்ணுவோம், மகாபலிபுரம் பேஸாக வச்சுட்டு பண்ணுவோம், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு. பாலா வந்து வீட்டில் வந்து பாலாவுக்கு பேர் அபேஸ் பாலையா, ஏதாவது ஒன்று அபேஸ் பண்ணிட்டு போயிடுவார் அப்படின்னு அவருக்கு அபேஸ் பாலையான்னு பேராங்க. அண்டர்வேரில் இருக்கிற இப்போ இதை கட் பண்ணி எடுத்துருவாப்புல. அந்த மாதிரி அவங்க அப்பாட்ட இருந்து பணம் அடிக்கிறது இந்தமாரி அவங்க வீட்டில் அபேஸ் பாலையான்னு பேராமா வீட்டில். ஆமாம், அதனால் நான் அதை வச்சு தான் பண்ண சொன்னேன் அப்படின்னு சொன்னாப்புல. சிங்கம்பள்ளி வந்து நான் ஒரு சினிமா ரசிகராக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு பண்ணேன் சார் அப்படின்னு சொன்னாப்புல. இது 3ஐயும் சேர்த்தே பண்ணிட்டேன். எனக்கு வந்து கைடு, அவருக்கு வந்து அபேஸ், இவருக்கு வந்து ரசிகர். இந்த 3 கேரக்டரும் ஒன்றாக்கி அதுக்கு ஒரு ப்ளே ஒன்று பண்ணி ஒரு 4-5 நாள்லேயே கதை வந்துருச்சு. ஒரு அல்டிமேட்டான நிறைய விஷயங்கள் தியேட்டரே பிளாஸ்ட் ஆனிச்சு. அந்த காமெடியெல்லாம் டக்கு டக்கு டக்குன்னு வந்துருச்சு. எழுத ஆரம்பித்தோம், அப்புறம் ஷூட்டிங் போயாச்சு. அந்த படமும் ஒரு பிரேக் ஈவன் ஆச்சு, ஒரு பெருசாக வரல, பிரேக் ஈவன் ஆச்சு, ஃப்ளாப் கிடையாது. பாலாவை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய பழக்கம் அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் தொடருது. அவருக்கு உங்களுக்குமான பழக்கத்தை சொல்லுங்கள். பாலா அப்படின்னா ரொம்ப ரேராக மீட் பண்ணுவோம், 2 பேரும் சந்திச்சோன்னா நிறைய விஷயங்கள் பேசுவோம். ரொம்ப ரசிப்பாக இல்லை. இந்த ரவி தான் சொல்லாப்புல, விஜய்ன்னு சொன்னாக்க ஒரு 10 நிமிஷம் அப்படியே ஒரு குஷி ஆகிடுவான் பாலா அப்படின்னு சொல்லாப்புல அடிக்கடி. ஒரு என் பேரில் ஒரு அளவுக்கு அதிகமான ஒரு அன்பும் மரியாதையும் வச்சுருந்த ஆள் பாலா. நிறைய பேருக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒரு மாதிரி பழக்க வழக்கம் இருக்கும். எனக்கு வந்து பாலான்றது வந்து ஒரு மரியாதையான நபரே, எனக்கு பிடிக்கும். அந்த பாலாட்ட ஒரு கன்சிஸ்டன்சி இருக்கும், ஒரு நுணுக்கமாக ஒரு விஷயத்தை சிந்திக்கிறது எடுக்கிறதுன்னு இருக்குல்ல. இப்போ நம்மலாம் யோசிக்கிறது வந்து கண்டென்ட்டாக யோசிப்போம், ஒரு 4-5 கேரக்டர்ஸ் இருக்கும். பாலா வந்து பர்ஃபார்மன்ஸாக யோசிப்பாப்புல. ஒரு ஹீரோவை போர்ட்ரேட் பண்ணி அதை நுணுக்கமாக பண்ணுறது, அந்த கேரக்டருக்கு தகுந்த மாதிரி அதையே குறுகுறுன்னு யோசித்து அதை எடுக்கிறதும் அந்த கன்சிஸ்டன்சியோட. அதனால் பாலாவை எனக்கு ரொம்ப பிடிக்கும். அடிப்படையில் ஒரு நல்ல பழக்க வழக்கமே. அதுலேருந்து வணங்கான் வந்து ஒரு நாள் திடீர்னு ஃபோன் பண்ணி அதை கொண்டு கொஞ்சம் எழுத முடியாமல் போயிடுச்சு. 1-2 படங்கள் இந்த படம் நம்ம பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்தோம். அது வேறு மாதிரி சூழ்நிலையில் அப்புறம் நான் ஃபஸ்ட் ஆஃப் முழுமையாக எழுதி முடித்தேன். அதுக்கு பிறகு அப்படி இதாகிடுச்சு. அப்படியே அவங்க டோட்டலாக இப்போ வேறு ஏதோ ஹீரோ எல்லாமே மாறிட்டாங்க. ஆமாம், இப்போ பட் நண்பனாகவே இருக்கிறோம்.
பாலாவோட. மாயாவி படத்தில் பணியாற்றும் போது உங்களுக்கும் சூர்யாவுக்கும் நல்ல நெருக்கம் இருந்ததா? அப்போ எப்படின்னா சமயத்தில் வந்து என்னை பிக்கப் பண்ணிட்டு போவாங்க. ம். மகாபலிபுரம் ஷூட் போகும்போது அண்ணா என்ன ஆஷம் வரேன் அப்படின்ட்டு வருவாங்க. சாப்பிட்றதுக்கு இங்கேருந்து இதுக்கு போவோம், 3 ஏக்கர்ஸ் ஏதோ ஒன்று இருக்கும். இங்கே இங்கே கிளம்பி அங்கே சாப்பிட்றதுக்கு அழைச்சிட்டு போவாப்புல. பசியில் போயிட்டு அதில் வேறு பயங்கர ஃபாஸ்ட்டாக விரட்டி ஓட்டுவாப்புல அந்த வண்டியை. அதை நான் ஒரு நாள் சொன்னேன். அப்போ ஒரு கதை ஒன்று சொன்னாப்புல. நான் பஸ்ஸிலே போயிட்டு வருவேன் லோயலாவுக்கு. அப்போ நம்ம போராடி கார் வேணும்னு வீட்டில் கேட்டவுடனே அவங்க அம்மா எல்லாம் சொல்லி அவங்க எல்லோரும் காரில் வராங்க. ஆமாம். நம்ம ஒரு பெரிய ஹீரோவோட பையன், ஒரு ஆர்டிஸ்ட் பையன், நம்ம அப்படி சொல்லி இவர் கேட்டிருக்காரு. சரின்னொடனே சரின்னு சொல்லி அரை மனசா ரெடி பண்ணி ஒரு காரு கொடுத்துருக்காங்க. எலிகண்ட் ஃபியட். அவரோட பழைய எலிகண்ட் ஃபியட், அவங்க அப்பா காரு. அதை இவர் வந்து இதை வந்து எடுத்துக்கிட்டு போய், பழைய காரு இதை எடுத்துகிட்டு அங்கே எல்லோரும் வேறு மாதிரி வராங்க பெரிய பெரிய காரில். இதுக்கு பஸ்ஸில் போகிறதே பெட்டர். இதை எடுத்துக்கிட்டு போகாமல் இருந்தாக்க பெரிய பிரச்சனையாகி போயிடும். அங்கே எடுத்துகிட்டு போனாக்கா ஒரு மாதிரி அவருக்கு கூச்சமாக வேறு இருக்குது. அதனால் நம்ம ஏழையராக கண்டு போய் பார்க் பண்ணிவிட்டு அப்புறமா கார் சரியில்லைன்னு சொல்லிட்டு சொன்னார் ஒரு நாள். பஸ்ஸில் ட்ராவல் பண்ணேன் நான். அதுக்கு பிறகு ரொம்ப ஒரு சின்ன கேப் ஆகிடுச்சு. அப்புறம் திடீர்னு ஒரு நாள் ஃபோன் பண்ணி இந்த ஹவ் ஓல்ட் ஆர் யூ படம் 36 வயது. 36 வயதுக்கு அப்போ இதுமாரி இந்த படம் பாருங்கள், உங்கள் ஒப்பீனியன் என்னன்னு சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு சரிண்ணா அதை நான் பார்த்தேன். எனக்கு கொஞ்சம் பண்ணலாமா வேணாமான்ற மாதிரி இருந்தது. அவங்க ஜோவும் அதுமாரி சொன்னாங்க, ஆஃப்டர் 8 இயர்ஸ் நான் ஆக்ட் பண்ண வரேன், தப்பாகிடக்கூடாது. இப்போ டெய்லி இப்போ ஸ்கூல் போகிறேன், ஜிம்முக்கு போகிறேன், படம் பார்க்குறேன், ஃப்ரெண்ட்ஸோட ஜாலியாக அப்படி இருக்கேன். இப்போ மறுபடியும் ஆக்ட் பண்ணலாம் அப்படின்னா அது தப்பாகிடக்கூடாது, கரெக்டாக சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி எல்லாருமே உட்காந்து பேசணும். அதுக்கப்புறம் பண்ணலாம் அப்படின்னு முடிவு எடுத்தோம். பண்ணோம். அது பெரிய பேர் வந்தது, மிகப்பெரிய பேர். அந்த படத்துலேயும் வசனம் வந்து நல்ல பேரை உங்களுக்கு வாங்கி தந்தது. ஆமாம், எனக்கே அது ஆச்சரியமாக இருக்குது. நம்ம தான் எழுதணுமா அப்படின்னு சொல்லி. அவ்வளோ சிறப்பாக இருக்குது. நிறைய இடங்கள் எல்லாமே உணவை பற்றி எழுதுனது எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. அந்த ஒரு ஹவுஸ் ஒய்ஃபோடைய பெயின். இந்த வசனம் எழுதுகின்ற ஆற்றல் உங்களுக்கு எப்படி வந்து எப்போது யோசிச்சிருக்கீங்களா? நிறையா பேர் நான் பார்த்துருக்கேன். அது இப்போ இளையராஜா வந்து பண்ணுறாரு அப்படின்னா டக்குன்னு மேலே பார்ப்பாங்கல்ல, எல்லோரும் இறைவனோட அருள் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களும் பெரிய லெஜெண்ட் அதுமாரி சொல்கிறாங்க. என் அளவில் நானும் சொல்கிறேன் ஏதோ மேலே தான் சார் சொல்லணும். எழுதிட்டு எனக்கே வந்து நம்ம சிந்திக்கவே இல்லைன்னு தோணும். பட் அது இன்வால்வாக எழுதும்போது அது வந்துடுது. சில விஷயங்கள் 37 எனக்கு ஒரு டயலாக் ரொம்ப பிடிக்கும். அந்த ஹஸ்பண்ட் ரொம்ப இல்ட்ரீட் பண்ணிடுவான். அந்த வேதனை ரொம்ப தாங்க முடியாது. அம்மாவும் இருப்பாங்க, அவங்களும் இறந்துட்டுருப்பாங்க. ஒரு டைமில் வந்து அவங்க ஃப்ரெண்டுகிட்ட வந்து பெயின் தாங்க முடியாமல் வந்து ஜோதிகா அதை ஷேர் பண்ணி சொல்லுவாங்க, எனக்கு கூட பிறந்தவங்க யாரும் இல்லை அப்படின்ற குறை இல்லாமல் ஐ எம் பார்ன் வித் பெயின் அப்படிப்பாங்க, துன்பத்தோடு பிறந்தவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை எழுதும்போது எனக்கு கஷ்டமாக இருந்தது. அருமையான விஷயம். அது மாதிரி இன்னொரு டைம்லேயும் சொல்லுவாங்க, இதுமாரி இந்த பிரசவம் வந்து ஒரு பெயினை வந்து டால் அப்படின்னு அதை ரீட் பண்ணுறாங்க. அதாவது ஒருத்தரை வந்து ஒரு கையை பிடிச்சி முறுக்குறோம் அப்படின்னா கொஞ்சம் பெயின் இருக்கும். ரொம்ப இது பண்ணால் மயக்கம் போட்டு விழுந்துருவாங்க, இல்லாட்டினா மரணம் வந்துடும். பிரெயின் வந்து கட் பண்ணிவிடுது அந்த பெயினை உணர முடியாமல். ஒரு 8 வரல யாருக்கும் வராது. 7.5 தான் சொல்கிறாங்க. பிரசவம் 9.5 அந்த பெயினோட இது. அதனால தான் அவ்வளோ கொண்டாடி இருக்காங்க. அந்த பிரசவத்துக்கு முன்னாடி பெண்களை வந்து சீராட்டுறது எல்லாமே பண்ணுறதெல்லாம் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் இது ஒரு ஆண் வந்து எந்த ஜென்மத்திலையும் அறிய முடியாது. அல்டிமேட் பெயின். ஒரு ஆண் வந்து இது உணரவே முடியாது, அவனுக்கு தெரியாது. அதை நான் எழுதினேன். பிரசவத்துக்கு மேலே ஒரு பெரிய வழி எதுவும் கிடையாது. அதுக்கு மேலேயும் ஒன்று இருக்குன்னா நம்ம நேசிக்கிற நம்ம நம்புகிற கணவன் நம்மளை இல்ட்ரீட் பண்ணும்போதுன்னு சொல்லுவோம், அதை விட அது பெயின் அப்படின்னு. அருமை அப்படின்னு அது இது நம்ம படித்ததுலேருந்து சொல்கிறது அப்படின்னு இதை நான் சொன்னேன். இதை வந்து இதோ கேட்டாங்க, இதுமாரி ஒரு டைலாக் அதில் வரும், எங்கே அப்படின்னு ஹஸ்பண்ட் எங்கேன்னு கேட்டால், அப்பா எங்கே போனான் 2 நாள் ஆளையே காணும் அப்படின்னு சொல்லுவார். அம்மா இங்கே போகிறான் வரான் சொல்ல மாட்டேங்கிறான் அப்படின்னு எல்லோரும் ஒன்று ஒன்று சொல்லுவாங்க. ஃப்ரெண்டு வந்து 4 நாளாக எங்கே போனான் காணும்னு சொல்லுவாங்க. ஒய்ஃப்கிட்ட கேளுங்க, காலையிலே 9 மணி தான் எழுந்தார்.
11 மணிக்கு அது ஆஃபீஸில் வேலை இருக்குதுன்னு சொன்னார், சாப்பிடக்கூட இல்லை அப்படின்னு ஆரம்பித்து அவருடைய டே டு டே லைஃப்பெல்லாம் கூட சொல்லுவாங்க. அதை நான் சொன்னேன், ஒரு மனைவி வந்து ஒரு கணவனுக்கு விட்னஸாக இருக்கா அப்படின்னு. அவள் தான் சாட்சி. ஒரு கணவன் என்ன அப்படின்றது அவனுக்கு சாட்சியாக இருக்கிறான் அப்படின்னு ஒரு ஒரு இடத்துல வரும். அதை வந்து இது நீங்கள் எழுதுறீங்களா, வீட்டில் யாராவது எழுதுறாங்களான்னு ஒரு ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணை பற்றி இந்த அளவுக்கு எழுத முடியும் அப்படின்னா நம்ம ஏன் கிளிசரின் போடாமல் நடிக்கக்கூடாதுன்னு எனக்கு தோணுச்சு. அந்த ஃப்ரெண்டோட பேசுகிற சீனில் நான் ஒரு வாட்டி பண்ணி பார்த்துருப்பேன்ட்டு நான் கிளிசரின் போடாமல் எழுத வச்சு சார்னு சொன்னாங்க. இந்த வசனங்கள்லாம் எப்படி பேசணும் அப்படின்லாம் உங்கள்கிட்ட கேட்பாங்களா? நான் இந்த எழுதிட்டு இந்த டயலாக் எல்லாத்தையுமே வந்து ரெக்கார்ட் நம்ம மாடலேஷனோட பேசுகிறோம்ல, அதை ரெக்கார்டிங் பண்ணிடுறாங்க எல்லாருமே. அதை இப்போ தான் ஃபோன் வசதி வந்துருச்சு இல்லை, போட்டு நாளைக்கு என்ன சீன் கேட்டு காதில் போட்டு கேட்டு இருக்க வேண்டியதுதான் அந்த இதோட. ரெண்டாவது இவங்க எல்லாருமே எஃபிஷியண்ட்டானவங்க தானே, நோ டவுட். நிறையா படம் பண்ணியிருக்காங்க. அவங்களுக்கு வந்து இது எப்படி பேசணுங்கிறதுலேருந்து அந்த டைமிங்லாம் கூட அவங்களுக்கு எல்லாம் தெரியுது. இல்லை, ஜோதிகாவை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய திரை வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு திரைப்படம் மொழி. அந்த படத்தில் நீங்கள் எல்லாருமே சேர்ந்து அவங்களோட பணியாற்றி. மொழி ஆஃப்டர் 36 அந்த கேப்புக்கு பிறகு மொழி பண்ணும்போது துபாயில் வந்து உட்காந்து ஒரு காஃபி ஷாப்பில் பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க ஒரு மேட்ரு சொன்னாங்க, இந்தமாரி ஒரு படம் முன்னாடியே வந்திருந்ததுன்னா இது மாதிரி ஒரு 4-5 படம் நான் பண்ணியிருப்பேன். ஒரு ஆர்டிஸ்ட்டாக எனக்கு ஒரு கர்வமாக ஒரு 4-5 படம் பண்ணது வந்துடும். நான் மேரேஜ் பண்ணிக்க போகிறதுக்கு முன்னாடி இது மாதிரி படம் வருது, எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குதுன்னு சொன்னாங்க. எப்படி உருவாச்சு மொழி? ராதா வந்து என் பேரில் வைக்கிற நம்பிக்கை வந்து ரொம்ப அபரிமிதமானது. கொஞ்சம் கேரக்டர்ஸ்லாம் சொல்லிவிட்டு இந்த கதை அப்படின்னு எனக்கு என்ன தோணிடுச்சு அப்படின்னா, அந்த படத்தில் வர கேரக்டர்ஸ் எல்லாம் நெகட்டிவாக தோணிடுச்சு. ஜோதிகாவுக்கு வந்து வாய் பேச முடியாது, காது கேட்காது. எம்எஸ் பாஸ்கர் மென்டலாக டிஸ்டர்ப் ஆனவர். ஒய்ஃபை சந்தேகப்படுறவர் பிரம்மானந்தம். ஒரு 40 வயசுக்கு மேலே திருமணம் ஆகாமல் இருக்கிற பிரகாஷ் ராஜ். கல்யாணத்தன்னைக்கு விடவாயிட்ட சொர்ணமாலியா. இவரும் ஒரு பிருத்திவிராஜும் பேச்சுலர். இது எல்லாமே ஒரு நெகட்டிவாக பட்டுடுச்சு எனக்கு. அதனால் எழுத வரல. ரொம்ப நாளாச்சு எழுதுறதுக்கு. அதுக்குள்ள எதுவுமே உருவாகவே இல்லை. சரி இது வராது விட்டுறலான்னு முடிவு பண்ணிட்டேங்க. இந்த ஹோட்டலில் தங்குறது அந்த ஹோட்டலில் தங்குறதுன்னு வாஸ்து சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு வரல. எழுதுனா வரும், எழுதுங்கப்போ அப்படின்ற மாதிரி ராதா சொல்லிகிட்டே இருப்பான். உண்மையாக சொல்லப்போனால் ராதாவே நல்ல ரைட்டர் சார், மிகப்பெரிய ரசிகர், நல்ல ரசிகன், என்ன ரொம்ப ரசிப்பானதா. ப்ளஸ் அவனே நல்ல ரைட்டர். ஒரு டைலாக்கை மோல்டு பண்ணி அதை இன்னும் மெருகுபடுத்தி அந்த டைமிங்கோட பண்ணுறதுனால தான் எனக்கு பேர் வந்தது. அதில் ஒரே ஒரு சீன் ஒரு நாள் யோசித்தேன். ஒரு நாள் ஏதோ குளிச்சிட்டு இருந்தேன். அப்போ நாராயணன்னு இப்போ உதவியாளர் இருந்தார், இப்போ அவர் எல்லாம் இறந்துட்டார். அவர்கிட்ட வந்து சொன்னேன், நானா இந்த கேரக்டர் வந்து உனக்கு ஒரு குரல் இருக்குது, அழகான குரல், அது எனக்கு கேட்கும் அப்படின்னு அவர் குரலை கட்பரம் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்கிறான் அப்படின்னு சொன்னேன். அப்போ அவன் கேட்பான், அவன் பேர் என்ன அப்படின்னா அவன் பேர் சொல்லுவான், அவனுக்கு கேட்டுரும். ஸோ இது ஒரு படம் வேறு மாதிரி கலரில் வந்துடும். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, சூப்பர்ண்ணே, அப்போ இதை பிடிச்சி போகலாம் அப்படின்னு சொன்னார்ல. அப்புறம் அதை ஒட்டியே நான் சொன்னேன், போய் சந்தோஷமாக போய் சொல்கிறதுக்கு ஃப்ரெண்டுக்கிட்ட போய் ஷேர் பண்ணான். அதில் பிரகாஷ் பேர் விஜய்னே இருக்கும். விஜய் நான் ஒரு கற்பனை பண்ணேன், ஏன்னா டப்பிங் படம் மாதிரி இருக்காது அப்படின்னு அவர் சொல்லுவார். போடா அப்படின்னு சொல்லிட்டு ஜோதிகாட்ட போய் சொல்லணும், உனக்கு ஒரு அழகான குரல் இருக்குது அப்படின்னு பேர் நான் கேட்டோடனே ஹாப்பி ஆகிடும். அவன் சொன்னோடனே சைன் லாங்குவேஜில் சொன்னோடனே இவன் பயங்கர ஹாப்பி ஆகி என்ன அப்படின்னு கேட்கும், உனக்கு ஒரு அழகான குரல் இருக்குது, அது எனக்கு கேட்கும். உடனே அவன் சொல்லுவான், அது எனக்கு கேட்காது, நான் 2 பேரா, நான் ஒருத்தர் தானே, நீ என்கிட்ட வேறு ஏதோ எதிர்பார்க்குறேன், அது என்கிட்ட இல்லை அப்படின்னு தொடர்ந்து அந்த இது வரும். உண்மையாக இருக்கிறதுல உனக்கு என்ன அவ்வளோ கஷ்டம் பயன்னு சொல்லிட்டு போயிட்டான் இன்டர்வல்னு சொன்னேன். இந்த இடத்துல உருவானிச்சு இந்த டயலாக் பிறகு அந்த கேரக்டரே ஒரு பொட்டன்ஷியல் ஆகிடுச்சு, எங்கேயோ போயிடுச்சு படம். அது வேறு மாதிரி எல்லாருமே பாராட்டுற ஒரு அருமையான படமாக போயிடுச்சு. ராதாவுக்கு ரொம்ப நான் நன்றி சொல்லணும்.
பிடிவாதமாக இது எழுது வரும் வரும் வரும்னு சொல்லிட்டு இருந்தது ராதா. இந்த ஜோதிகாவும் ரொம்ப பிரமாதமாக நடிச்சிருந்தாங்க அந்த கேரக்டர். அதை ராதா ரொம்ப ரசித்து அந்த டைமில் ரொம்ப பிரமாதமாக ஒரு விஷயத்தை அதான் சொல்கிறேன், அது மெருகேற்றி எடுக்கிறது. ராதாவே ஒரு ரைட்டர், டயலாக் ரைட்டர்லாம் தேவை, இன்னும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ண பெரிய ரைட்டர் தான் ராதா. நம்ம ஒன்று பண்ணோம் அப்படின்னா அதை ரசிக்கிறது. அது வீட்டிலேருந்து ஃபோன் பண்ணி, அப்போ ராதா ஒய்ஃப் ஷீபா ஃபோன் பண்ணி, என்ன தனியாக உட்காந்து சிரிச்சிட்டே இருக்கான் பேப்பரை வச்சுக்கிட்டு அடிமா. அதுமாதிரி அது ஒரு விஷயத்தை ரசிக்கிறது. நாங்கள் 2 பேரும் ஆல்மோஸ்ட் ஒரே மாதிரி தான் இருக்கோம், சிந்திக்கிறது பேசுகிறது எல்லாமே. அதனால் அது கொஞ்சம் ஈஸியாக எல்லாமே வந்து கிளிக் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். அதில் இந்த ஒரு சீன் இசைன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச சீன் மொழி படத்தில். இப்போ நமக்கு இசைன்னா கேட்குறோம், அந்த ஜோதிகாவுக்கு காது கேட்காததுனால அது தெரியாது இசைன்னு. உன்னோட இதில் அந்த இசைன்னா என்ன, நீ எப்படி பார்க்குற அப்படின்னோடனே அப்போ ஜோதிகா வந்து சொல்லுவாங்க, இதுமாரி ஒருத்தருக்கு ஹிந்தி தெரியும், ஒருத்தருக்கு ஸ்பானிஷ் தெரியும், நமக்கு அது தெரியாது, உங்களுக்கு தெரிகிற மொழி எனக்கு தெரியாது. அதுமாரி இப்போ எல்லாத்தையுமே சொல்லிவிட்டு, எனக்கு ஒரு லாங்குவேஜ் தெரியும், அது உங்கள் யாருக்குமே தெரியாது, சைலன்ஸ். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. சூப்பர். சைலன்ஸ் அது நமக்கு யாருக்குமே தெரியாது. உண்மைதான். அந்த சீன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்கள் பிரகாஷ் ராய்கிட்ட பார்த்து வியந்த குணம் அப்படின்னா என்ன சொல்லுங்கள்? ஒரு நட்பு ரீதியாக ஏதாவது என்ன பண்ணுற வா அப்படின்னு சொன்னால் உடனே ஃப்ளைட் பிடிச்சி வந்துடுவாப்புல. கரெக்டாக டைமுக்கு வா, நாளைக்கு ஷூட் இருக்குன்னு வர மாட்டார். இன்றைக்கு மலையாள சினிமாவின் முக்கியமான கதாநாயகனாக இருக்க பிருத்திவிராஜோட உங்களுக்கு நெருக்கமான பழக்கம் உண்டு. பிருத்திவிராஜ் வந்து ரொம்ப சின்ன வயசு, 23-24 வயசு தான் நம்ம படமெல்லாம் பண்ணும்போது. அதுக்கு முன்னாடியே அவர் வந்து நிறைய படங்கள் பண்ணிட்டார். நான் பார்த்த நடிகர்கள் ரொம்ப விவரமான புத்திசாலி. மொழிப்படம் உங்களுக்கு பெற்றுத்தந்த பாராட்டுக்களில் மிக முக்கியமானது கலைஞருடைய பாராட்டு. கலைஞர் வந்து படம் பார்த்துட்டு ரொம்ப நேரம் அப்படியே அமைதியாகவே இருந்து மீதி விஷயங்கள்லாம் பேசிக்கிட்டே இருந்தார். பாய்ஸ் கம்பெனியை பற்றி உனக்கு என்ன தெரியும் அப்படின்னாரு. நான் ரொம்ப பக்கத்தில் ஒரு அடி வித்தியாசத்தில் அவர் பார்க்குறேன். எனக்கு மனசுக்குள்ளே என்ன ஒரு விஷுவல் அப்படின்னா, பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.